திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வெள்ளம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்குங்க. இந்த பாருங்கள், கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கப்பு, புதினா ஒரு கப்பு, தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன், 3 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டும், கருவேப்பிலை, கசகசா 10 பட்டையும் லவங்கமும் 10 வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரி வேணாலும் முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட என்னென்ன இப்போ சேர்த்து அரைக்கணுன்றதை காட்டுறாருங்க. பூண்டு 4 போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 2, 3 லவங்கப்பூ, 2 பட்டை, சோம்பு சும்மா ஒரு கையில் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்குங்க. புதினா கொஞ்சம் போட்டுக்குங்க. கருவேப்பிலை. இப்போ இதை அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், மாவை இதை போல் நம்ம வடைக்கு அரைக்கிற பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இப்போது தேங்காய், கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டுக்குங்க. கசகசா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கசகசாவையும் இதில் சேர்த்துங்க. இது பாருங்கள், பாதாம் ஒரு 10 பாதாமும் இதில் போட்டுக்குங்க. போட்டு இப்போ இதை நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை போல் நைஸாக தேங்காய், கசகசாவை, பாதாம் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் கொஞ்சம் நம்ம வடை போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு பசஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மட்டும் போடுங்க, ஏன்னா நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கணும். இதை கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், இந்த நறுக்கி வச்சுக்கிற இஞ்சியில் மட்டும் கொஞ்சம் இதில் சேர்த்துங்க. மற்றதெல்லாம் நம்ம தாளிப்புக்காக போட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இதை போல் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துங்க. வடை மாதிரி தட்டி போட்டோம்னா வேகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். இதை போல் நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கணும்னா எப்படி நம்ம உடச்சி தான் விட போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மெரூன் கலராக ஆகிற அளவுக்கு நீங்கள் விட தேவையில்லை. இதில் கொஞ்சம் வேக்காடு ஆகும்போதே நம்ம எடுத்துட்டால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப வேக வைக்க போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிச்சர் கப்பையும் இதே போல் எல்லா பருப்பு மாவையும் இது போல் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடு எண்ணந்தோ சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் இது 2ஐயும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க.
இஞ்சி இந்த பூண்டை வந்து சேர்த்துருங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி இதில் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சமாக சால்ட் போட்டுங்க. இது வந்து சீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துருங்க. அதுக்கடுத்து மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட கூட நல்லா கலருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி இந்த மசாலாவில் நல்லா மசாலாவும் தண்ணியை நல்லா கொதித்து வர அளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து இந்த வடகரியை போட போகிறோம், அது முங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சுண்டி வரட்டுங்க, கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இதை பாருங்கள், நல்லா இது போல் முக்கால் கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய், பாதாம், கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டுறதுனால சால்ட் வந்து நம்ம கொஞ்சம் போட்டால் தான் அது நல்லா ருசியாக இருக்கும். நல்லா தேங்காயும் பாதாம் எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர நேரத்தில் நம்ம சுட்டு வச்சுருக்கிற இந்த வடை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா இப்படி கையால் நல்லா உளுத்தி போடுங்க. இந்த போல் எல்லாத்தையும் உளுத்தி போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லாம் இந்த வடையெல்லாம் நல்லா கலந்து மசாலாவில் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வாசனை அப்படியே தூக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதில் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து இறக்குற நேரத்தில் சேர்த்து இறக்கிங்க. பாருங்கள், வடகறி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு இட்லிக்கு தோசைக்கும் தொட்டுக்கலாம். அதை விட பூரிக்கு வந்து செமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.